வணக்கங்கள் நிகழ்ச்சியில உங்களோட நான் உங்கள் தோழி தொகுப்பாளினி தேவி. இப்ப முகமும் மூஞ்சியும் என்ன இது அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு கருத்தரங்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒருத்தர் அவருடைய கருத்தை அழகா சொல்லியிருக்காரு. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் அப்படின்ற குறளை விளக்குறாரு. அப்போது முகம் அப்படின்றதுக்கும் மூஞ்சி அப்படின்றதுக்கும் வேறுபாட்டை சுவையோட விளக்குறாரு. விருப்பத்தோடு இனிமை ததும்ப பார்க்கறத முகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஆக முகம் அப்படின்னா விருப்பத்தோடும் இனிமையாகவும் பார்ப்பதா இருக்கணும். அப்படி பார்க்காம சிடுசிடுப்பா பார்த்தா அது மூஞ்சாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. நேத்து அவங்க வீட்டுக்கு போயிருந்த மூஞ்சிய காட்டினான்னு சொல்றாங்களே, ஏன் அன்பா இனிமையா இல்லாததாலோ? அத முகம்னு சொல்லாம மூஞ்சின்னு சொல்றாங்களே அப்படின்னு. அப்போ முகமா இருக்கணும்னா சிரிச்ச முகமா பாக்குற மாதிரி இருக்கணும். கடுகடுப்பா இருந்தா அது மூஞ்சாகிடும். கேட்டவங்க எல்லாருமே நல்ல ஒரு முகத்தோட வீட்டுக்கு திரும்பினாங்களாம். சோ நாம எப்படி இருக்க போறோம்? முகத்தோட இருக்க போறோமா, மூஞ்சோட இருக்க போறோமா? எப்பவுமே இனிமையா அன்பா சிரிச்ச முகமா பாக்குற மாதிரி அழகா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள நாமளே மாத்திக்கணும். இந்த உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கல. சோ இருக்கிறத வச்சு எப்பவுமே நாம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப ரொம்ப ஸ்மூத்தா ரன் பண்ணலாம். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நிகழ்ச்சியில பாடல் வருது, கேட்க போறோம். அதுக்கும் முன்னாடி உங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு இப்படி எல்லாருடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சேர்ந்து பெறணும் அப்படின்னா கவிநிலவு பண்பலைய தொடர்பு கொள்ளுங்க. 9789183887 இந்த நம்பருக்கு நீங்க உங்களுடைய வாழ்த்துக்களை சென்ட் பண்ணலாம்.